Hi guys, welcome back. நம்ம previous வீடியோல வந்து mergeனா என்ன, எப்படி ரெண்டு பிரான்ச்சை வந்து merge பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் மூலியமா பார்த்தோம். இந்த வீடியோல வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் merge conflict அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம merge பண்ணும்போது ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். ஓகேவா? கான்ஃபிளிக்ட்னா ஜஸ்ட் லைக் எரர். ஓகேவா? ஏன் இந்த கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பிரான்ச்ல ஒரு ஃபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அதே ஃபைல்ல அதே ஃபைல இன்னொரு பிரான்ச்ல உங்க ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரே லைன் ஆஃப் அந்த ஃபைல்ல வந்து எடிட் பண்ணீங்க அப்படின்னா எரர் வரும். ஓகேவா? சிம்பிள். ஓகேவா? இப்போ நீங்க வந்து ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியை நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எடிட் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் லைன்ல எடிட் பண்றாரு. ஸோ ரெண்டு பேரும் எடிட் பண்றீங்க. ஸோ கிட்டுக்கு வந்து தெரியாது எந்த எந்த சேஞ்சஸை வந்து மெயின் பிரான்ச்சுக்கு மர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? டைம் ஸ்பேன் வச்சுலாம் வராது. ஓகேவா? கிட்டுக்கு வந்து நீங்க வந்து சீக்கிரமா பண்ணிட்டீங்க, ஸோ உங்களோட சேஞ்சஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் தெரியாது. அது பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே லைன்ல எடிட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால எந்த சேஞ்சஸை நான் வந்து மெயின் பிரான்ச்ல மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட் வந்து கேட்கும். மர்ஜ் கான்ஃபிளிக்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்க மர்ஜ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிளிக்ட் அரைஸ் ஆகும், எரர் வரும். ஓகேவா? நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் மூலமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். கிட் பிரான்ச், ரெண்டு பிரான்ச் இருக்கு. ஓகே, ஒன்று மெயின் பிரான்ச், இன்னொன்று ஃபீச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் ஒன்று இருக்கு. ஸோ இன்னொரு பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிட் பிரான்ச் feature slash branch git checkout. ஸோ பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மெயின்ல தான் இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பிரான்ச் கொடுத்து பார்த்தோம்னா கிட் பிரான்ச் கொடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பிரான்ச் இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெயின் பிரான்ச்ல வந்து ஒரு ஃபைல் நான் ஆட் பண்ணி கமிட் பண்ண போறேன். ஓகேவா? என்ன ஃபைல் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். readme.md ஃபைல் இருக்கு. இது ஜென்ரலா இருக்க ஃபைல் தான். நம்ம ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். file.txt ஒரு கண்டென்ட் எழுதிக்கலாம். echo டபுள் கோட்ஸ்குள்ள this is first line return from main branch வச்சுக்கலாம். ஓகேவா? எங்க நம்ம எழுத போறோம் அப்படின்னா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டில நம்ம எழுத போறோம். எழுதிட்டோமா? இப்போ நம்ம இதை வந்து கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போகணும். கிட் கமிட் -m file.txt is added. ஓகே, ஆட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா file.txt இருக்கும். அண்ட் தென் நம்ம அதை கமிட்டோ பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம கிட் செக் அவுட் எந்த பிரான்ச்சுக்கு போகலாம்? ஃபீச்சர் ஸ்லாஷ் பிரான்ச் ஒன்னுக்கு போகலாம். பிரான்ச் ஒன்னுக்கு போயாச்சு. இப்போ நான் அந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எடிட் பண்ண போறேன். ஓகேவா? எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா எக்கோ அதே நான் வந்து என்ன பண்ண போறேன், செகண்ட் லைன் எழுதிக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் லைனை விட்டுறலாம். அது மெயின்ல இருந்து எழுதுறதுனால அதை அப்படியே விட்டுறலாம். நம்ம ஃபீச்சர் ஒன் பிரான்ச் 2 அந்த இதுல இருந்தே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்கோ திஸ் இஸ் தி செகண்ட் லைன் ரிட்டர்ன் ஃப்ரம் branch 1. இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட், ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம போட்டோம் அப்படின்னா செகண்ட் லைன்ல எழுதும். ஓகேவா? ஒரு நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே ஓவர் ரைட் ஆயிடும். ஓகேவா? நம்ம வந்து செகண்ட் லைன்ல எழுதுறோம். ஓகேவா? file.txt git ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்க்கலாம். git status
எடிட் ஆயிருக்கும். git add, அப்புறம் git commit. The second line is added from branch 1 வச்சுக்கலாம். from branch 1. ஓகே, branch 1. ஓகேவா? என்டர் ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா branch 2க்கு போகலாம். ஓகேவா? branch 2க்கு போய் நம்ம அதை எடிட் பண்ண போறோம் இப்போ. ஓகேவா? git checkout feature slash branch 2. branch 2க்கு போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேம் லைன்ல நான் எடிட் பண்ண போறேன். ஓகேவா? 2 லைன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டேன்னா செகண்ட் லைன்ல தான் இப்போ வந்து கர்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதை நான் ஓவர் ரைட் பண்ண போறேன். ஓகேவா? this is this is from this line is from the branch 2. file.txt. நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முன்னாடி எழுதினா எந்த கண்டென்ட்டுமே வந்து file.txtல இருக்காது. ஜஸ்ட் இந்த லைன் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கான்ஃப்ளிக்ட் வரும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பிரான்ச்ல ஒரு ஃபைல் நம்ம ஆட் பண்ணோம், அதுல கண்டென்ட் எழுதணும், கமிட் பண்ணோம். நெக்ஸ்ட் பிரான்ச் 1ல நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எழுதணும், அதை வந்து கமிட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதே ஃபைல பிரான்ச் 2ல இருந்தும் எழுதி நம்ம வந்து கமிட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் ஒரே ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிடுவோம். முன்னாடி எழுதுனா எந்த கண்டென்ட்டுமே இருக்காது, டைரக்டா இது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும் file.txt. இப்போ நம்ம மர்ஜ் பண்ணா கண்டிப்பா கான்ஃப்ளிக்ட் வந்து வரும். ஓகேவா? நான் வந்து கன்சோல் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மெயின் பிரான்ச்சுக்கு நான் போய்க்கிறேன். மெயினா நீங்க மர்ஜ் பண்ணும்போது அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிரான்ச்சை நம்ம வந்து மர்ஜ் எந்த பிரான்ச்ல இருந்து எதுக்கு நம்ம மர்ஜ் பண்ண போறோம். ஓகேவா? எனக்கு மெயின்ல தான் மர்ஜ் பண்ணணும். ஸோ மெயின் பிரான்ச்சுக்கு நான் போய்க்கிறேன். git checkout. அதுக்கு முன்னாடி நான் அதை கமிட் பண்ணேன்னா ஒரே நிமிஷம். git status கமிட் பண்ணல. ஓகே ஓகே, கமிட் பண்ணிட்டு தான் போகணும். git add git commit -m I have overwritten the file.txt from the branch 2. ஓவர்ரைட் பண்ணதுனால அது வந்து கண்டென்ட் வந்து இருக்காது, நம்ம branch 2ல எழுதின கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு அப்படி வந்து ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு போகலாம். git checkout மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டு git ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை மர்ஜ் பண்ணலாம். ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வருதா நம்ம பார்க்கலாம். git merge feature branch 1 auto merging merge conflict in the file.txt. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபைலை வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது மர்ஜ் வந்து நம்ம எந்த விதமான இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரல இல்லையா? ஓகேவா? லாஸ்ட் டைம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எந்த விதமான எரரும் வரல. ஸோ இந்த தடவை எரர் வந்திருக்கு. ஸோ அதுவே சொல்லுது merge conflict in the file.txt. கான்ஃப்ளிக்ட் இருக்கு, அதை நீங்க ஓபன் பண்ணி நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ நான் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்க வந்து file.txt வந்து உங்க ஃபோல்டர்ல இருக்கிறத ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அரைஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேவா? எந்த லைன் நமக்கு வேணும், எந்த லைன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு இந்த லைன் வேண்டாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த 2 லைன்ஸ் மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு
மிச்சது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ நான் git bash திருப்பி வந்து நான் git ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தேன்னா ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ல இருக்கும். ஸோ எதனால அப்படின்னா நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால இது வந்துட்டு அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ல இருக்கும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வந்து git add அப்புறம் git commit -m I have rectified the merge conflict. ஓகேவா, இப்போ வந்திருக்கு பாருங்க, நம்ம பண்ணோனையுமே ஐ ஹவ் ரெக்டிஃபைட் தி merge conflict, merge ஆயிருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் merging இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல merging போயிடுச்சு பாத்தீங்களா, merge வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும். நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அந்த லாக் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீடைல்டாவே தெரியும். நம்ம git merge feature / branch 2 அப்படின்னு நம்ம கொடுத்தா கூட நம்ம மறுபடியும் merge conflict வரும். ஏன்னா அங்கேயும் நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா கண்டென்ட், ஸோ அது வந்து மறுபடியும் ஃபைல்ல வந்து ஷோ ஆகும். அதே எரர் தான். நீங்க மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு git add commit கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா merge பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த mergeங்கிற டேர்ம் வந்துட்டு உங்க இதுல இருந்து போயிடும். ஓகேவா, இந்த வீடியோல வந்து நம்ம git merge conflictனா என்ன, merge conflict ஏன் வருது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.